ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு போரிங்கான டேட்டாவை இந்த மாதிரி எப்படி விசுவலைசேஷன் பண்ணி கொடுக்க முடியுன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை ஒரு ப்ராக்டிக்கலுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஐக்கான் கொடுக்க விரும்புகிறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா, ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். அதில் ஐக்கான் செட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நம்ம எந்த ஐக்கானை செட் பண்ணுறோமோ அந்த ஐக்கானை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி பலவிதமான ஐக்கான்ஸ் இருக்கும். நமக்கு எந்த ஐக்கான் கேட்சியாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஐக்கான் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலே ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஐக்கான்ஸை கொடுக்கும். ஆனால் நமக்கு அந்த ஐக்கான்ஸ் நம்ம கொடுக்குற வேல்யூவை பொறுத்து தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், அதே ஐக்கான் செட்டில் போயிட்டு மோர் ரூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ எந்த ஐக்கான் நம்ம கொடுக்க விரும்புகிறோம், இந்த ஐக்கான். எந்த வேல்யூ வச்சு கொடுக்க விரும்புகிறோம், நம்ம நம்பர் வச்சு தான் கொடுக்க விரும்புகிறோம். ஏன்னா மார்க்ஸ் வந்து நம்பராக தான் இருக்குது, பர்சன்டேஜாக இல்லை. ஸோ 75 அண்ட் அபோவ் இருக்கிறத நம்ம க்ரீன் கலர் டிக்காக காட்டணும். ஸோ 35 to 75 இருக்கிறத நம்ம இந்த மாதிரி காட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு கீழே இருக்க வேல்யூ தான் நமக்கு ரெட் கலரில் ஹைலைட் ஆகி வரும். ஸோ ஜஸ்ட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்தந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஐகான் செட் ஆகி வந்துருச்சு. ஸோ அடுத்தது டேட்டா பார் கொடுத்துக்கலாம். நம்மளோட டோட்டல் மார்க் இருக்குது. மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பார்ஸாக ப்ரொடியூஸ் ஆகி வரணும். அதாவது அந்தந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி பார் வரணும். அது எப்படி பண்ணலான்னா, அதே மாதிரியே நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ்க்கு போனீங்கன்னா ஒவ்வொரு கிரேடியன்ட் இருக்கும். ஸோ சாலிட் ஃபில்லும் இருக்கும். நம்ம சாலிட் ஃபில் கொடுத்தா கொஞ்சம் கேட்சியாக இருக்காது. கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் விசுவலைசேஷனாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கிரேடியன்ட் கொடுத்தோன்னா நமக்கு அந்தந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாராக ப்ரொடியூஸ் ஆகி வந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆவரேஜுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஒரு கலர் ஸ்கேலை கொடுக்கணும். உதாரணத்துக்கு கம்மியான வேல்யூக்கு ஒரு கலர் ஸ்கேல், டாப்பான வேல்யூக்கு ஒரு கலர் ஸ்கேல், மிடிலாக இருக்கிறதுக்கு அந்தந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் ஸ்கேல் கொடுக்கணும். இதுவே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கேல்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவையான கலர் ஸ்கேல்ஸை கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கு ஏற்ற மாதிரியும் கலர் ஸ்கேல் வந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூக்கு டார்க் க்ரீன் கலரும், லோவஸ்ட் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரும் இருக்குது. போக போக அந்தந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கலர் ஸ்கேல் சேஞ்ச் ஆகி வர்றதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் 10 ரேங்க்ஸையும் பாட்டம் 10 ரேங்க்ஸையும் ஹைலைட் பண்ணி பார்க்க விரும்புகிறோம். ஸோ அந்த ரேங்க் இருக்க ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறோம். டாப் 10 ஆர் பாட்டம் 10 ரூல்ஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எப்போவுமே ரேங்க்கில் கம்மியாக இருக்க 10 ரேங்க்கு தான் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு 1 to 10 தான் நமக்கு நல்ல ரேங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பாட்டமில் கிளிக் பண்ணி 10 ரேங்க் கொடுத்து க்ரீன் கலரில் கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கம்மியாக இருக்க 10 ரேங்க் என்ன, நமக்கு ஹையஸ்ட் 10 ரேங்க் தான் பாட்டமில் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், டாப் 10க்கு போயிட்டு ரெட் கலரில் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு 10 வந்து க்ரீன் கலர்லேயும், லாஸ்ட்டு 10 ரேங்க்ஸ் வந்து நமக்கு ரெட் கலர்லேயும் ப்ரொடியூஸ் ஆகி வந்துருச்சு. இன்னுமே கூட நம்ம அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைலைட் செல் ரூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட கிரேட்டர் தேன், லெஸ் தேன், பிட்வீன், ஈக்குவல் டுன்ற ஆப்ஷன்ஸு, டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, கிரேட்டர் தேன் எனக்கு இந்த வேல்யூவில் 75க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ 75 கொடுத்து நீங்கள் க்ரீன் ஃபில் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா 75 அண்ட் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிளிக் ஆகி வந்துடும். ஸோ அடுத்ததாக நமக்கு இதே மாதிரியே லெஸ் தேன் 35க்கு கீழே இருக்கிறது மார்க்கு, அதாவது 35க்கு கீழே இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி காட்டணும். ஸோ 36 கொடுத்துருங்க. ஓகே 35 கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு 35 கீழே இருக்கிறது ஃபெயில் மார்க் எல்லாமே ஹைலைட் ஆகி வரும். ஸோ இங்கே நமக்கு ரெட் கலர் கொடுத்துட்றோம். ரெட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 35க்கு கீழே இருக்க ரேங்க் எல்லாமே, மார்க் எல்லாமே ரெட் கலரில் ஹைலைட் ஆகி வந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொன்று பிட்வீன். இந்த பிட்வீனில் பார்த்தீங்கன்னா, நமக்கு 35 மார்க்லேருந்து 84 மார்க் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நமக்கு எல்லோ கலரில் ஹைலைட் ஆகி காட்ட விரும்பணும். ஸோ அப்போ நம்ம அந்த ரேஞ்சை கொடுத்து நீங்கள் எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த வேல்யூ பேஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செல் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு 10ன்னு இருக்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணோம்னா அந்த ரேஞ்சை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம்.
அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் அதாவது என்ன வேல்யூ இருக்கோ, உதாரணத்துக்கு இங்க ஒரு பேர ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்பணும், இல்ல டேட்ட ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்பணும், இல்ல ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குன்னா, அதையும் நம்மளால இங்க ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எதா இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.